Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து 2 ல இருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும். 10 ல இருந்து 12 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ அந்த ஊறின தண்ணியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல தான் நம்ம கஞ்சி செய்ய போறோம். வேஸ்ட் பண்ண வேணாம். தண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே அந்த அரிசியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கஞ்சிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இப்போ எந்த பாத்திரத்தில் கஞ்சி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 5 ல இருந்து 6 பல் பூண்டு தட்டியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததா 1 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, தோலை சீவிட்டு. அடுத்தது 10 ல இருந்து 15 பீன்ஸ் அதையும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம். கஞ்சிக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி பொடியை இதில் சேர்த்துக்க போகிறோம். காய் வெந்து வரணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. அரிசி வேகும் போதே அந்த காய் சேர்ந்து வெந்துடும். தண்ணி கொதிச்சது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசியை மட்டும் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய அரிசி சேர்த்த உடனே நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடணும். இல்லை அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும், இல்லைனா கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ இடையில கலந்து விடுங்க. 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள கஞ்சி இந்த மாதிரி நல்லா திக்காயிரும். கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம பரிமாற போகும்போது அரை மூடி அளவுக்கு தேங்காய், அதாவது 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு அதிலிருந்து தேங்காய் பால் எடுத்து முதல் பால் 2ஆம் பால் ரெண்டுமே எடுத்துட்டு நம்ம கஞ்சி பரிமாற போகும்போதோ இல்லை கஞ்சி அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.